ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம சிவா இருக்காரு. அவர் வந்து சிந்துக்கிட்ட பேசின அந்த ரீலையே ஓட்டி காமிச்சிட்ருக்காங்க. அதாவது எனக்கு வந்து எங்கள் பெருமா உயிர் முக்கியம், உனக்கு உங்கள் அப்பா அம்மா உயிர் முக்கியம் இல்லை, அப்போ கண்டிப்பாக 2 பேரும் போய் சொல்லி தான் ஆகணும், உண்மையை மறைச்சாகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே புருஷனும் பொண்டாட்டியும் சைலண்ட்டாக இருக்குது. அந்த டைம் பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சொல்லுப்பா சிவா, நீ தான் உண்மையை சொல்லணும், நீ தான் உண்மையை சொல்லணும்னு போட்டு டார்ச்சர் பண்ண, எல்லா பக்கட்டும் டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு நிற்கிறாரு. அந்த டைம் பார்த்து பைரவி எடுத்து விட்டாங்க பாருங்க. ஐயோ எக்கச்சக்க பிட்டு ஒன்றா ரெண்டா, ஏமா நீ பேசாமல் அட்வொகேட்டாக படிச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் அப்படின்னு பார்க்குறீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் உள்ள கடனை நீ தான் தீர்த்து வச்சேன், அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நீ பண்ணி கொடுத்த, அது மட்டும் இல்லை ஒரு கிரவுண்டு நிலமும் வாங்கி கொடுத்துரு நம்ம சிட்டு பேரில் அப்படின்னு விஷயத்த சொன்ன உடனே பஞ்சாயத்தில் இருக்கவங்களாம் ரசீதை வாங்கி பார்த்துட்டு இதில் இப்படி ஒரு குதிரக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சவங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க டைமில் சரி சிவா ஏதாவது சொல்லுவார்னு வெயிட் பண்ணி பார்த்துருந்தா டைம் ஆஃப் அப்படிங்கிறாங்க. கடைசியில் இன்னும் பஞ்சாயத்து நாளை 3 மணிக்கு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது பஞ்சாயத்தில் கூட வாடா நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டீங்க, ஒரே நாளில் முடிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் பச்சிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தலைக்கிட்டெல்லாம் சாப்பிட கிளம்பிட்டாங்க. சரி இங்கே ஒரு பக்கெட்டு இங்கிட்டு கிளம்புனாலும் என்ன சிவா கைக்கு வந்தது வாய்க்கு வர எட்டாத மாதிரி நீ இப்படி பண்ணிட்டியே சிவான்னு சொல்லிட்டு போட்டு நொறுக்குன்னு இருக்கிறாங்க. ஆஹா ஆடு மாதிரி நம்ம சிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு டெரராக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்காவது உண்மையை சொல்லுப்பா, நீ உண்மையை சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் பஞ்சாயத்து நமக்கு சாதகமாக முடிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க. இமேஷ் எப்படி ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிந்துவையை ஒரு டெரராக லுக் விடுறாங்க. யார் அவங்க மாமியார் தாங்க. நம்ம சிவா ஒரு பக்கம் பிரிய மனமின்றி பிரிகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்